शिवाय। ओम शिवाय विष्णुरूपाय विष्णुवे शिवरूपिणे नमस्ते शिव विष्णुरूपाय நமஸ்தே சர்வரூபிணே। வணக்கம், உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைய காணொளியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்களுக்கு பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் என்பது அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடியது. வேலை என்பது ஒரு இடத்துல வேலை செய்ய ஒரு பக்கம் போய் ஒரு கம்பெனியில வேலை செய்யறது. அந்த ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய இடம் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவருக்கு வேலைகள் எங்க போய் அவர் செஞ்சாலும் அந்த இடத்துல அவருக்கு முழுமையாக அந்த வேலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நிவர்த்தி செய்யும் வரை. அப்போ ஒரு ஜாதகர் பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து ஒரு கம்பெனியில ஒரு 6 மாத காலம் 7 மாத காலங்கள் வேலை செய்யறாரு. குறிப்பிட்ட சரியாக ஒரு 6 மாத காலம் அல்லது ஒரு 6 முடிஞ்சு ஒரு 7 மாத காலங்கள் ஒரு நிறுவனத்துல பணிபுரிகிறாரு. அப்போ பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று அவருக்கு அந்த கம்பெனியில இருந்து அவரை அந்த நிர்வாகம் அவரு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்துவிடுது. அப்போ இப்படி அவர் பல்வேறு நிறுவனங்கள்ல போய் வேலைக்கு போய் அவர் செய்யறாரு. எல்லா நிறுவனங்களிலும் 3 மாத காலம் 6 மாத காலங்கள் வேலை செய்கிறாரு. இந்த 6 மாத காலங்கள் முடியும் பொழுது இல்லை, ஒரு 8 மாத காலங்கள் வேலை செய்யும் பொழுது சரியாக அவருக்கு அந்த பணி இடைநீக்க அல்லது அவரே அந்த பணியிலிருந்து அவர் விடுபட்டு வந்துடுறார். அப்போ அவருக்கே அது என்னென்ன எதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அவருக்கே தெரியல. எதனால இப்படி நம்ம ஒரு நிறுவனத்துல இருந்து வேலையை விட்டு வந்துடுறோம், எதற்கு என்ன காரணமே புரியாம அந்த நிறுவனத்தை விட்டு வேலையிலிருந்து வந்துடுறது, இல்லை அந்த நிறுவனமே இவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறது. இப்படி பல்வேறு நிறுவனங்கள்ல போய் அவர் வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது அந்த ஜாதகத்துல அவருக்கு தொழில் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, வேலைக்கு உண்டான ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, தோஷத்துல இருக்கு. அப்போ நம்ம என்ன அந்த கிரக பார்வைன்னு சொல்லுவோம். அந்த கிரகத்தினுடைய பார்வை அங்கே இருக்கு. அதனால அவரு எந்த கம்பெனி நிறுவனங்கள்லையும் போய் வேலை செஞ்சாலும் கூட அந்த நிறுவனத்துல அவரால் நீடித்து வேலை செய்ய முடியாத சூழல் இருக்கு. அப்போ அதற்குண்டான தீர்வு இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ என்ன காரணங்களுக்காக அந்த கம்பெனி ஒரு நிறுவனத்தில் இவரால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம அதுக்குதான் பாத்தீங்கன்னாக்க இந்த வர்க்கச்சக்கரம் சொல்லக்கூடிய D1 D2 சார்ட் இருக்கு. அந்த D1 D2 சார்ட்ல D10 சார்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது D10 சார்ட்ல அவருக்கு தோஷம் இருக்கு. அந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்? அப்போ இவர் வேலை செய்வாரேயானால் இவர் அந்த நிறுவனத்துல வேலை செய்யணும் அப்படின்னாக்க மேற்கொண்டு இவர் ஒரு நிறுவனத்துல போய் ஜாயின் பண்றாரு. அந்த ஜாயின் பண்ணக்கூடிய வேலை அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடங்கள்ல நிறுவனத்துல தொடர்ந்து இவர் வேலை செய்ய வேண்டுமானால் நாம் எந்த அதிகாரத்தின் மூலமாக இவருக்கு வேலை செய்ய முடியும் என்பதுதான் அங்க நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு கம்பெனி நிறைய வேலை செய்ய முடியாது. மாறி 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 ஒரு கம்பெனியில 3 மாசம் வேலை செய்வாங்க, அப்புறம் இன்னொரு கம்பெனியில ஒரு 6 மாசம் வேலை செய்வாங்க, அப்புறம் இன்னொரு கம்பெனியில ஒரு 8 மாசம் வேலை செய்வாங்க, அப்புறம் ஒரு கம்பெனியில 1 வருடம் வேலை செய்வாங்க. இப்படி அந்த 1 வருடத்துக்குள்ளாக அடுத்த ஒரு நிறுவனத்துக்கு மாறி விடுவாங்க. அந்த மனநிலை மாற்றி விட கம்பெனில இருந்து அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும். அப்ப இது என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது போல நிறைய ஜாதகங்கள் வரும். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் தொழில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் நிறைய இருக்கு. அதற்கு உண்டான தீர்வுகளை பார்க்க வேண்டும். அந்த தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். D10 சார்ட் பாதிக்கப்பட்டவங்கலாம் நிறைய அந்த கிரகத்தினுடைய பார்வை தோஷம், அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள் அதற்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ 6ஆம் இடம் போவாங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஜாதகத்துல ஒருத்தருக்கு ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும்
அடைபட்டு விட்டாலும் கூட அவருக்கு அந்த தொழில் ஸ்தானம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 10ஆம் இடமும் வேலை சம்பந்தப்பட்ட வேலை தொழில், அந்த உண்டான வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு அந்த வேலை நிலைக்காது. அப்போ நிலைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அங்க ஒரு தீர்வு. அப்போ அவருக்கு அந்த வேலை நிலைக்கணும் அப்படின்னாக்க அவரு அதற்குண்டான இந்த கிரகத்திற்குண்டான ஜபங்கள், மந்திரங்கள், அபிஷேக ஆராதனைகள், அர்ச்சனைகள், அந்த மந்திரங்களை ஜெபிச்சு அவர் அந்த அர்ச்சனை செய்யும் பொழுது 108 முறை அந்த மந்திரத்தை அவர் ஜெபிக்கும் போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் குறைந்து அவர் அந்த நிறுவனங்களில் பணிபுரிவதற்குண்டான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இவரை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே கொண்டு, அப்போ வெளியே கொண்டு வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கலாம். அப்போ வெளியே வரக்கூடாது, வெளியே வராமல் ஒரு நிறுவனத்திலேயே நம்ம தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் அவருடைய பாதிக்கப்பட்ட ஜாதகத்துல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்திற்கு உண்டான ஜபதபங்களை செய்து, அர்ச்சனைகளை செய்து, பாலாபிஷேகங்களை செய்து அந்த கிரகத்தினுடைய தன்மையை குறைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வேலை பாதிப்பு இருக்குனாக்க வேலை பாதிப்பு இருக்கக்கூடிய கிரகத்திற்கு நம்ம அந்த ஆராதனை அர்ச்சனைகள் எல்லாம் செய்து தினமும் 108 முறை அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போது அந்த கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து, அந்த தொழிலுக்கு உண்டான பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பெற்று அந்த வேலையிலேயே நம்ம தொடர்ந்து செய்வதற்குண்டான அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அந்த கிரகங்கள் அமைத்து கொடுக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்துல இருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஒரு இடத்துல நிலையா வேலை செய்ய முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி கம்பெனியாக நிறுவனங்களாக நம்ம வேலை தேடி அலைய வேண்டும். அந்த சூழல் ஏற்படும். வருமானத்திற்கு பிரச்சனை வரும். வேலை இல்லைனாக்க, தொழில் இல்லை என்றால் வருமானத்திற்கு பிரச்சனை வரும். வருமானம் பிரச்சனையானால் குடும்பத்துல பிரச்சனை வரும். குடும்பத்துல பிரச்சனை என்றால் வாழ்க்கையே சூனியமாயிடும். இப்போ குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சுனாக்க, வருமானம் இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். இப்போ மனைவி இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும். மனைவிக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போடணும். வேறு சொந்த வீடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, வாடகை வீடு இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை. அப்போ வருமானமே இல்லை என்றால் நிம்மதி போயிடும். குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். குடும்பம் பிரியக்கூடிய சூழல் கூட வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தி விடும். அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம ஜாதகங்களை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து அந்த ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிஞ்சு அந்த பாதிப்பு நமக்கு எதனால இந்த இடம் பாதிக்குது, இந்த இடத்துல எல்லாம் நமக்கு என்ன காரணங்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் அறிந்து தெரிந்து அந்த ஜாதகங்களை ஆய்வு செய்து அந்த கிரகத்திற்கு உண்டான பாதிப்புக்குண்டான கிரகம் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்திற்கு உண்டான பாதிப்பு என்ன என்று தெரிந்து அதனை நிவர்த்தி செய்து தொழிலில் நீடித்து சம்பாதிப்பதற்குண்டான வழிவகைகள்லாம் செய்து கொள்ளலாம். அப்போ இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய ஜாதகங்கள்ல இருக்குனாக்க நீங்க உங்களுடைய ஜாதகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டாக்க, வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலோ இல்லது வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து பார்த்து அதற்குண்டான வழிகளை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ பார்த்துட்டீங்கன்னாக்க அந்த பிரச்சனைகள் விடுபட்டு நீங்க ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு வழிவகை செய்யும். அதனால நீங்க எல்லாரும் ஒரு ஜாதகங்களை ஏதாவது பிரச்சனை இருப்பேன் நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதேனும் இருப்பேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க அனுப்பிச்சு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட வேலை இல்லாமல் நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் வேலைக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன செஞ்சா நமக்கு வேலை அமையும், எப்படி நம்ம எந்த மாதிரியான வேலைக்கு போகணும், எந்த மாதிரியான வேலை அமைப்புகளை நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நீங்க உங்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்கள் நீங்க கிடைக்கும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். திருக்குமரன். நன்றி, வணக்கம்.